நியூஸ்7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியை வழங்குவது சுகிதா. தமிழக முதல்வர் பழனிசாமி நேற்று பிரதமர் மற்றும் 3 மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். தமிழகத்திற்கு தேவையான பல்வேறு திட்டங்கள் குறித்து தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இந்திய அரசியல் வரலாற்றிலும் தமிழக சட்டமன்ற அரசியல் வரலாற்றிலும் இதற்கு முன்பு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் அல்லது திமுக தலைவர் கருணாநிதியாக இருக்கட்டும், இவர்கள் இருவரும் முதல்வராக பிரதமரை சந்தித்து தமிழகத்துடைய உரிமைசார் கோரிக்கைகளை வைத்தது உடைய அனுபவம் நம் அனைவருக்குமே தெரியும். அவை எப்படியெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அது நாடாளுமன்ற அரசியலிலும் சட்டமன்ற தமிழகத்திலும் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த 2 தலைவர்களும் ஒட்டுமொத்த இந்திய அரசியல் வரலாற்றில் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆளுமை தற்போது சென்ற முதல்வர் பழனிசாமி அவர்களிடமும் இருந்ததா? அது எப்படி மத்திய அரசு எதிர்கொண்டது? இவர் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றுமா என்ற பல கேள்விகள் நம் முன்னே இருக்கிறது. இதே கேள்விதான் கடந்த மாதம் ஜல்லிக்கட்டு போராட்டம் உச்சபட்சத்தில் இருக்கும் பொழுது சென்ற முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர் மீதும் இதே விமர்சனமும் இதே கேள்வியும் வைக்கப்பட்டது. ஆனால் இந்த விமர்சனங்களையும் கேள்வியையும் எதிர்கொண்டுதான் அவர் ஜல்லிக்கட்டுக்கான சட்டத்தை அங்கிருந்தே ஒரே நாளில் அனைவரையும் சந்தித்து நிறைவேற்றினார் என்று தொடர்ந்து அரசியல் விமர்சகர் அடுத்த நாளே இதே விமர்சனத்தையும் முன்வைத்தார்கள். இந்த சூழலில் நேற்றைக்கு அடுத்தடுத்து 3 மத்திய அமைச்சர்கள் பிரதமர் என்ற இந்த சந்திப்பானது எத்தகைய நலனை தமிழகத்திற்கு கொண்டு வரும் என்ற கேள்வியும், அதே நேரத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்த கோரிக்கைகள் மீண்டும் கொடுக்கப்பட்டிருப்பதும் அது எப்படி நிறைவேற்றப்படும் என்ற ஒரு மத்திய அரசுடைய பார்வையும் சேர்த்தேதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இது குறித்து இன்றைக்கு அரசியல் விமர்சகர் பெருமாள் மணி என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம். வணக்கம் சார், நீங்கள் இந்த சந்திப்பை எப்படி பார்க்கிறீர்கள்? ரொம்ப நாளைக்கு பிறகு தமிழக முதலமைச்சர் ஒருவர் டெல்லியில் 2 இரவுகள் தங்கி இருக்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். வழக்கமாக காலையில் கிளம்புவாங்க, மதியத்துக்கு மேலே அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க, இரவு சென்னைக்கு வந்துடுவாங்க. இதுதான் கலைஞர் ஐயாவாக இருக்கட்டும், ஜெயலலிதா அவங்க 2 பேரோட பொலிட்டிக்கல் பேட்டர்னே இதுதான். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அல்லது ரொம்ப தவிர்க்க முடியாத சூழலில் ஒரு இரவு கூடுதலாக தங்கியிருப்பாங்க. ஆனால் இது முதல்ல நிச்சயமாக அவங்க அளவுக்கு பழனிசாமி ஐயா ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் லீடர் இல்லை அப்படிங்கும்போது நிச்சயமாக தங்க வேண்டிய விஷயங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இது முதல் கவனிக்க வேண்டிய ஒரு மாற்றமாகத்தான் நான் பார்க்கிறேன். பிறகு இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான இந்த உறவு, திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அதனுடைய அடுத்த அமைப்பாக உருவான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இவங்க 2 பேருமே மாநில சுயாட்சி, மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்குமான உறவு, இது குறித்து வேறு எந்த பிராந்திய கட்சியை விடவும் இந்தியாவிலே மிக அதிகமாக பேசி அது சம்பந்தமான இந்த குவாசி ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் நமக்கான இடம் என்ன என்பது பற்றிய மிகப்பெரிய தெளிவோடு ஆட்சியை முன்னெடுக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த மண்ணை சார்ந்த தலைவர்கள், இந்த மண்ணை சார்ந்த கட்சிகள் என்பதில் 2ஆம் கருத்துக்கு இடமில்லை. ஆனால் இப்போதைக்கு முதலமைச்சர் ஐயா போயிட்டு அங்கே மத்திய அமைச்சர்களை சந்தித்தது, எனக்கு பிரதமரை சந்தித்தது கூட ஆச்சரியமாக தெரியல. ஆனால் 3 மத்திய அமைச்சர்களை சந்தித்தது எனக்கு நிச்சயமாக சர்ப்ரைஸ் தான். ஏன்னா திங்கக்கிழமை மதியம்தான் அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஆனால் அவங்க ஞாயிற்றுக்கிழமை 7-7:30 மணி ஃப்ளைட்டுக்கே கிளம்பி போகிறாங்க. திரும்ப திங்கக்கிழமை முடிச்சுட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தா அப்புறம் செவ்வாய்க்கிழமை நிறைய 3 மத்திய அமைச்சர்களை, இது நிச்சயமாக எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா மத்திய அமைச்சர்கள் ட்வீட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் எந்த முதலமைச்சர்களையும் சந்திச்சிட முடியுது, ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திக்க முடியல. நிச்சயமாக அதை மற்றவர்களுக்கு வேற ஒரு கோணம் இருக்கலாம். ஆனால் என்னை போன்றவர்களுக்கு இவங்க இந்த லேண்ட் அப்படி தான் ஓன் பண்ணாங்க. இது எங்களுடைய நிலம், எங்களுடைய மாநிலம், இதனுடைய உரிமைகளை, இது சார்ந்த வளங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு பெரியண்ணன் தகுதியை மத்திய அரசுக்கு எப்போதுமே கொடுக்க மாட்டாங்க. அது நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமே இல்லை, கூட்டணி சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லேயே 1970களில் கலைஞர் ஐயா ஒரு பேட்டர்னை கொண்டு வந்தாங்க. என்னென்னா, நான் கூட்டணி பற்றி நீங்கள் பேசணும். அப்போ இந்திரா காந்தி அம்மையார் அவங்களுடைய அரசியல் அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருந்த ஒரு காலகட்டத்திலேயே கூட கூட்டணி பற்றி பேசணுமா, உங்கள் பிரதிநிதிகளை நீங்கள் இங்கே அனுப்புங்க. ஆனால் அதில் ரொம்ப நுட்பமான ஒரு இடத்த கண்டுபிடிப்பாங்க. எப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய தேசிய கட்சியோட மாநில தலைவர்களோட பேசி முடிவு பண்ண மாட்டாங்க. டெல்லியிலேருந்து நீங்கள் உங்கள் பிரதிநிதியாக யாரையாவது அனுப்புங்க, அவங்க கூட பேசுகிறோம். அப்போ நீங்கள் ரொம்ப தெளிவாக அந்த கேமை நகர்த்துவாங்க. மாநில தலைவர்கள் எங்களுக்கு ஈக்குவல் கிடையாது, ஓகே நீங்கள் இந்தியா முழுக்க இருக்கிறீங்க, ஆனால் நாங்கள் உங்கள்கிட்ட அங்கே பேச மாட்டோம்,
நீங்கள் உங்கள் பிரதிநிதியை அனுப்புங்க அப்படிங்கிறது. அப்போ அரசியல் களத்திலே இவ்வளவு தெளிவான உரையாடலை முன்னெடுத்து விட்டு இந்த 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 கூட்டத்தினுடைய பழனிசாமியை 2 நாள் தங்கி இருந்த இந்த கூட்டத்தினுடைய முடிவு என்னன்னு நான் பார்க்குறேன். இந்த கூட்டத்தினுடைய முடிவு என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா மிக முக்கியமான இப்ப ஒரு கேள்வியாக நம் முன்னே நிற்கிறது இல்லையா? அதாவது நிறைய திட்டங்கள் இருக்கு, நம்ம ஒவ்வொன்றாக பேசலாம். முதலில் எல்லோரையும் வந்து புருவம் உயர்த்த வைத்த அந்த திட்டம்னு பார்த்தா அந்த மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டம் நீதிமன்றத்திற்கு சென்றது. தற்பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கடந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது என்பதற்காக அதனை வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வந்து கடுமையாக எதிர்த்தார் அந்த திட்டத்தை. அதனால நீதிமன்றம் சென்று நீதிமன்றம் சொன்னது. நிதின் கட்கரி அவர்களே இங்க சென்னைக்கு வந்து வேறு ஒரு பயணமாக இங்க சுற்றுப்பயணம் அரசு முறை சுற்றுப்பயணமாக வந்தபோது கூட அவர் வந்து அதனை வந்து முன்வைத்திருக்கிறார். இதனை அரசு வந்து பரிசீலனை செய்ய வேண்டும், நீதிமன்றத்திற்கு வெளியே பேச்சுவார்த்தை நடத்தணும்லாம் சொன்னது இன்னும் நன்றாக நினைவிருக்கிறது. ஆனால் அந்த திட்டத்திற்கு இப்போதைய அரசு உடனடியாக ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. அவர்கள் இருவரும் மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து இந்த திட்டத்தை செய்வோம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடியுது. என்ன மாற்றம், அது எங்கிருந்து வந்தது? நிச்சயமா அது வந்து திமுக வந்து தான் 2006 அந்த ஆட்சிக்கு வந்த உடனே அந்த ப்ரப்போசலை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பறக்கும் சாலை திட்டம் இருந்தால் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்த பிறகு அது அந்த திட்டத்துக்கு வந்து ஒரு 3 ஆண்டுகள்லேயே வந்து எல்லா திட்டத்துக்கான எல்லா தயாரிப்புகளையும் தயாரித்து விட்டு மன்மோகன் சிங், அப்போது பாரத பிரதமராக இருந்த ஐயா மன்மோகன் சிங் அவர்களே நேரடியாக வந்து இந்த திட்டத்தை வந்து துவக்கி வைத்தார். ஏனென்றால் அது பல்வேறு விதங்களில் சென்னையினுடைய மிக முக்கியமான 3-4 சாலைகளை இணைக்கிற வகையிலையும் அது இருக்கிறது. பிறகு அது 4 வழிச்சாலையாக ஒரு பறக்கும் சாலை திட்டம் கொண்டு வருவது என்பது நிச்சயமாக ஒரு தொலைநோக்கு பார்வை தான். ஆனால் அதை ஜெயலலிதா தடை பண்ணுறதுல அல்லது அந்த திட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னதில் நிச்சயமாக ஒரு அரசியல் இருக்கிறது. அவங்க வந்து என்னென்னா அது ஒரு திமுகவினுடைய ஒரு விஷனரி திட்டம், அது வடசென்னை முழுக்க வந்து இணைக்குது. நீங்கள் பொலிட்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2011 தேர்தலில் தான் அவங்க வந்து சென்னையை கையில் எடுக்கிறாங்க. ஒரு பெரிய அளவில் அவங்க வந்து சென்னையில் ஜெயிக்கிறாங்க. அப்போ அந்த திட்டம் வந்து வட சென்னையும் மேற்கு சென்னையும் பெரிய அளவில் இணைக்கிற ஒரு புறநகர் வரைக்குமே ஒரு பலம் தரக்கூடிய திட்டம். அப்படிங்கும்போது அந்த கிராவிட்டி திமுகவை நோக்கி திரும்பிடக்கூடாது. ஏன்னா திமுகவினுடைய 1959 இவங்க மாநகராட்சி தேர்தலில் வென்றதுலேருந்து திமுகவினுடைய வெற்றி வரலாறு தொடங்குது. அப்போ அப்படி பார்க்குற போது அவங்க அதை ஒரு பொலிட்டிக்கலாக பார்த்தாங்க, இந்த திட்டத்தை நம்ம நிறுத்தணும். ரெண்டாவது அவங்க வந்து ஒரு தன்னுடைய ஒரு ஆளுமைக்கான ஒரு புள்ளியாகவும் அதை வந்து அவங்க உருவகிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா மத்திய அரசோட நான் மோத வேண்டியது வந்தால் எந்த அளவுக்கு வேணாலும் நான் மோதுவேன், எனக்கு அதில் 2ஆம் எண்ணமே இருக்காது அப்படிங்கிற அளவில். ஆனால் அந்த திட்டத்தினுடைய மெரிட்ஸ் ஆஃப் த ஸ்கீம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கு இந்த அரசு இருக்கு இல்லைங்களா, இவங்க ஜெயலலிதா எதிர்த்தாங்க அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கு இந்த அரசால் நிச்சயமாக அப்படி ஒரு எதிர்ப்பை வந்து மத்திய அரசிட்ட காட்ட முடியாது. ஏன்னா அந்த அளவு ஏன்னா கட்சியுமே வந்து ஒரு நிச்சயமாக அவங்க ஒரு போராட்ட காலத்தில் தான் நிற்கிறாங்க. ஏன்னா ஜெயலலிதா இறந்துட்டாங்க, சசியம்மா உள்ளே போயிருக்காங்க. ஸோ இந்த சூழலில் நிச்சயமாக அவங்களால வந்து பொதுச்செயலாளர் நியமனம் பற்றி பல பிரச்சனைகள் இருக்கும்போது நிச்சயமாக மத்திய அரசோட ஒரு மோதல் போக்க அல்லது ஜெயலலிதா காட்டிய ஒரு உறுதியை வந்து இவங்க காட்ட மாட்டாங்க. ஆனால் அந்த மெரிட்ஸ் ஆஃப் த ஸ்கீமை பார்த்தோன்னா இந்த திட்டத்தை அவங்க சரின்னு சொன்னது வந்து நிச்சயமாக பலன் தரக்கூடியது தான். ஆனால் இந்த திட்டம் நிறைவேறி அது வெற்றி பெறுகிற போது அதற்கான பலன் 2 முன்னேற்ற கழகங்களுக்கு தான் கிடைக்கும்னு நான் மதிப்பிடுறேன். நாம் தொடர்ந்து பேசலாம். இது குறித்து உங்களுடைய கருத்தை இருக்கிறீர்கள். அஇஅதிமுகவிலிருந்து செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் மேடம், நீங்க சொல்லுங்க, இந்த திட்டத்திற்கு இப்போது தற்போதைய அரசு ஒப்புதல் வழங்கியதை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கடுமையாக எதிர்த்த ஒரு திட்டம் தற்பொழுது ஒரே பேச்சுவார்த்தையில் ஒரே டெல்லி பயணத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்லம்மா, எனக்கு முன்னாடி சகோதரர் மணி பேசுனதே நான் போன்ல கேட்டேன். அதாவது மாண்புமிகு எங்கள் முதலமைச்சர் அம்மா நிச்சயமாக மக்களுக்கான திட்டங்களை அரசியலுக்காக தடை போட்டதே கிடையாது. அந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது அந்த தூண்கள் எல்லாருக்குமே தெரியும். அது கூவம் நதியில் போகும்போது நாளைக்கு மழை வெள்ளம் பெருக்கு வந்தால் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதற்காகத்தான் அம்மா அதற்கு தடை விதித்து அதன் பிறகு திமுக அதை கோர்த்து கொண்டு போனாங்களே தவிர நிச்சயமாக மக்களுக்கு பயன் தரக்கூடிய திட்டங்கள்ல மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா என்னைக்குமே தடை போட்டது கிடையாது. அதனால் வரக்கூடிய சில தீமைகளை எடுத்து சொன்னாங்க, மத்திய அரசு கிட்ட இதெல்லாம் மாற்றம் வேணும்னு சொன்னாங்க. அதன் பிறகு அது கோர்ட்டுக்கு போய் தடை வாங்கப்பட்டதே தவிர எங்கள் அம்மா அதற்கு வந்து தடையாக இருக்கவில்லை. இந்த பிரச்சனையை அந்த போடக்கூடிய சமயத்தில் நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாது, அது கூவமாத்துக்கு நடுவில் அந்த தூண் போகுது, அதனால் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக தான் கோர்ட்டுக்கு போனாங்க. எங்களோட மத்திய அரசு கிட்ட இந்த திட்டத்தின் மூலமாக சில திருத்தங்களை கொண்டு வந்து அதன் மூலம் திட்டம் நிறைவேற்றப்படணும்னு சொல்லி அதுக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்து இப்பவுமே எங்கள் அம்மாவுடைய அரசு தாங்க இது. இந்த நிமிஷம் இல்லை, எப்பவுமே எங்கள் அம்மாவுடைய அரசு தான் இது. எங்கள் அம்மா எப்படி மக்களுக்கு திட்டங்களை கொண்டு போனாங்களோ
எல்லாருக்குமே தெரியும். அந்த 15 நாட்களாக மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு எங்கள் அம்மாவுடைய அரசு மறுபடியும் தன்னுடைய பணியை தொடங்கி. கண்டிப்பாக மேடம், நீங்கள் சொல்வது போன்று அதுதான் ஆச்சரியமே. அதனால் தான் இந்த கேள்வியே வருகிறது. நீதிமன்றத்திற்கு போய் நீதிமன்றத்தில் பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு வெளியில பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம்லாம் மத்திய அரசு கூப்பிட்ட போதும் உறுதியாக இருந்தார் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜே. ஏன் அந்த உறுதியை இப்போது கடைபிடிக்கவில்லை? அவர் எதிர்த்த ஒரு திட்டத்தை இப்போது ஆதரிக்கக்கூடிய நிர்பந்தம் எப்படி வந்தது? மத்திய அரசுடைய அழுத்தமா அல்லது என்ன காரணத்திற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி எதேச்சையாகவே வருகிறது இல்லையா? மறுபடியும் சொல்றேன், இது வழக்கு கோர்ட்டில் இருந்தது. இது வந்து 2 அரசு பேச்சுவார்த்தை மட்டுமே இல்ல, வழக்கு கோர்ட்டில் இருந்தது. இப்ப கோர்ட்டில் தெளிவுபடுத்தப்பட்டு அதன் பிறகு மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இப்பொழுது அதன் சில திருத்தங்களை அம்மா என்ன கொண்டு வரணும்னு நினைச்சாங்களோ அதையும் மத்திய அரசு எடுத்துரைத்துதான் இந்த திட்டத்துக்கு தமிழக அரசு இன்னைக்கு மத்திய அரசு பேசியிருக்கோமே தவிர எந்த அழுத்தமும் கிடையாது, எதுவும் கிடையாது. மக்களுக்கு நன்மை தரக்கூடிய திட்டங்களை அம்மாவும் செய்தார்கள், அம்மாவுடைய வழியில் இந்த அரசும் செய்யும். ஆகவே இன்றைக்கு அந்த ஒப்புதலின் பேரில் இன்னைக்கு நம்ம வந்து மத்திய அரசோட பேசியிருக்கோம். இன்னொரு ஒரு முக்கியமான பார்வையா பார்க்கக்கூடியது, இங்க ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கான மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு அது பத்தி நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன் என்று முதல்வர் வந்து சொல்லியிருக்கிறார். ஆனால் மத்திய அரசு என்ன பதில் அதற்கு அளித்தது என்பது குறித்து தெளிவான விளக்கவில்லை, முதல்வரும் சொல்லவில்லை. அதன் பிறகு மத்திய அரசு தரப்பிலிருந்து மத்திய இணையமைச்சர் பேசும்போதும் அது குறித்து அவர் பேசவே இல்லை. இதை எப்படி எடுத்துக்கொள்வது? இதில் என்ன மாதிரியான அடுத்த கட்ட நகர்வாக தமிழக அரசு இருக்க போகிறது என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கும் சொந்த ஊர் புதுக்கோட்டை தாமா. எனக்கு தெரியும் அங்க வந்து வேலையில்லா திண்டாட்டம் மிக அதிகமா இருக்கு. நான் மத்திய அரசு நாங்களே கேட்டுக்கிறதுனா எங்களுடைய மாவட்டத்தில் தொழிற்சாலைகள் கொண்டு வந்தால் நிறைய வேலை வாய்ப்பு அங்க கிடைக்கும். அதே போல நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும். இதே நேரத்தில் இந்த திட்டம் வரும்போது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அந்த பூமி பாதிக்கப்படும் போது நிச்சயமா தமிழக அரசு அது என்னைக்குமே துணை நிற்காது. ஆகவே ஏன்னா இது மத்திய அரசு திட்டம் என்பதனால் இதனால் மக்கள் பாதிக்கப்படுவாங்கிறதுனால தமிழக அரசு அழுத்தமா எடுத்து வச்சிருக்கோம். இந்த திட்டம் மூலமாக அங்க இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுவாங்க, இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்பதை அழுத்தமா மத்திய அரசு எடுத்து வச்சிருக்கோம். இனிமேல் மத்திய அரசு தான் அதற்கு தக்க உரிய பதிலை சொல்லணும். நாங்க இந்த நேரத்தில் அது கூட கேட்டுக்கிறோம். மத்திய அரசு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய நல்ல திட்டங்களை கொண்டு வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் பூரா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாவம் வேலை இல்லாமல் சிங்கப்பூர் மலேசியாக்கெல்லாம் வேலைக்கு போறாங்க. இந்த நேரத்தில் ஒரு நல்ல திட்டங்களை மத்திய அரசு தொழிற்சாலை போன்ற திட்டங்களை இங்க கொண்டு வந்து வாழ்வாதாரத்தை பெருக்கினால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் இந்த திட்டம் மூலமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், பூமி பாதிக்கப்படும் என்பது தமிழக அரசு அதை முழுமையாக நாங்கள் கூட என்பதை அழுத்தமாக மத்திய அரசுக்கு தெரிவிச்சிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நீங்கள் சொன்னது போன்று வேலை வாய்ப்பை உருவாக்குவதும் அந்த பகுதிக்கு வளர்ச்சியை ஏற்படுத்துவதுதான் நோக்கம் என்றால் விவசாயம் சார்ந்து, வேளாண்மை சார்ந்து, வேளாண்மை பொருட்கள் சார்ந்த மதிப்பீட்டு சம்பந்தமான பல்வேறு தொழிற்சாலைகள் கூட அங்கு கொண்டு வரலாம் என்பதுதான் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கையா இருக்கு. உங்களுடைய கருத்தை நீங்க முன் வச்சிருக்கீங்க. அதாவது அடுத்ததாக நீட் தேர்வுக்காக இங்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் கிடைக்குமா என்று, அந்த ஒப்புதல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்று நேற்றைய சந்திப்புக்கு பிறகு முதல்வர் கூறியிருக்கிறார். இது எப்படி ஜல்லிக்கட்டுக்கு மாதிரி அனைத்து அதற்கான அந்த ஹிடன் கேட்ஸ் எல்லாத்தையும் சரி செய்து கொடுப்பார்களா மத்திய அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? நிச்சயமா உங்கள் கேள்வியிலேயே ஹிடன் கேட்ஸ் தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா அந்த நீட் உள்ளே வரும்போதே வந்து ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் சமூக நீதி குறித்த அக்கறை இருக்கிறவர்கள் எழுப்பிய ஒரு கேள்வியே என்னென்னா, நீங்கள் இன்றைக்கு திடீர்னு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு அப்படிங்கிறதுனால ஒரு பொது நுழைவுத்தரவு கொண்டு வரீங்க. ஆனால் இந்த பொது நுழைவுத்தரவில் நம்ம கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற வாதத்தை நாம் வச்சாலுமே கூட நமக்கே இருக்கிற எண்ணம் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடு இதை காலப்போக்கில் இவங்க என்ன பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கு வந்து மத்திய அரசு முழுக்க கைவிரிக்குது, எங்கள் கையில் ஏன்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் உரையாடலில் இருந்து வரக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷனாக இருந்திருக்கணும். ஆனால் இது ஒரு ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வழியாக வரக்கூடிய ஒரு விஷயமாக நடக்கும்போது இந்த ஹிடன் கேட்ஸ் வந்து ஒரு 5 வருஷம் கழித்து திடீர்னு வந்து 27% இடஒதுக்கீடு ஓபிசிகளுக்கு கிடையாது, மண்டல் பரிந்துரைகள் எதையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா இப்போவே கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 69% இடஒதுக்கீடு இன்றைக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் நீங்கள் திரும்ப சொல்கிறாங்கன்னு வைங்க, நீங்கள் மத்திய அரசுக்குள்ள இருக்க மாதிரி ஓபிசி கோட்டாவா நீங்கள் ஒரே சிஸ்டமாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், 49% நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிறகு அந்த கோட்டாவையுமே கூட நாங்கள் எடுத்து விடுறோன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னென்னா இதற்கு முதல்ல வந்து விலக்கு அளிப்பார்களா அப்படிங்கிற ஐயம் வந்து நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாம் படித்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த தீர்ப்பில் நிச்சயமாக ஒரு தொலைநோக்கு இருக்குது. ஏன்னா இதில் பெருகி வரக்கூடிய
தனியார் பல்கலைக்கழகங்கள், இதனுடைய மருத்துவக் கல்வியினுடைய தரம், இது குறித்தெல்லாம் ஒரு அக்கறை இருக்கிறது. ஆனால் மாநில சுயாட்சி, மாநில உரிமை, இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நலன் என்கிற விதத்தில் பார்க்கிற பொழுது தமிழகத்தினுடைய கரிசனத்தின் மீதும் நிச்சயமாக நாம் கவனம் வைக்க வேண்டியது இருக்குது. ஆக இந்த இரண்டுக்குமான ஒரு பேலன்சிங் ஆக்ட் என்னவாக மத்திய அரசு எடுக்கக்கூடும் என்றால், ஒருவேளை ஒரு டெம்பரவரியான ரிலீஃப்க்கு இவங்க போகலாம். 1 வருடத்திற்கோ 2 வருடத்திற்கோ கூட அந்த வாய்ப்பை அளிக்கலாம். அதற்குள் தமிழக மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. நிச்சயமாக நீட் சம்பந்தமான கோரிக்கை அந்த மத்திய அரசினுடைய, மாநில அரசினுடைய சட்டத்திருத்த மசோதாவிற்கு எந்த அளவிற்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெறும் என்பதை நம்மால் இப்போது உறுதியாக சொல்ல முடியவில்லை. ஆனால் ஒன்றை நாம் கவனிக்க மறந்துவிடக்கூடாது. இப்போ நாம் மார்ச் 1 தேதியில் நாம் இருக்கிறோம். மே மாதம் இதற்கான தேர்வு இருக்கிறது. இந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு என்ன போட்டித் தேர்வுகளுக்கு நீங்க 12ஆம் வகுப்பு தேர்வு முடிந்தே ஏறக்குறைய 50 நாட்கள் தான் கால இடைவேளை அந்த தேர்வுக்கு இருக்கிறது. அப்படிங்கிற வகையில் இந்த முடிவை மத்திய அரசோ மாநில அரசோ இதை அரசியலை தாண்டி மாணவர் நலனை மனதில் கொண்டு வெகு விரைவாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் என் போன்றவர்களுடைய கோரிக்கை. ஏன்னா அதுதான் மாணவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் வேகமாக இந்த தேர்வுக்கு தயாரிப்பதற்கு உதவும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவது என்பது ஒரு தனி கலை. ஏன்னா நம்முடைய அறிவுக்கும் போட்டித் தேர்வில் நாம் வெற்றி பெறுவதற்கும் நிச்சயமாக பெரிய அளவில் தொடர்பு இல்லை. அது ஒரு தயாராகி அந்த தேர்வை வெற்றி கொள்ள வேண்டும். ஆக அதில் இன்னுமே பல கேள்விகளை தொடர்ந்து எழுப்புறாங்க. வயது வரம்பு பற்றிய பிரச்சனை எழுப்பப்படுகிறது. ஏன்னா அந்த நீட் தேர்வு பற்றி நிச்சயமாக அது எவால்வ் ஆக வேண்டிய பல புள்ளிகள் இருந்தாலுமே கூட இந்த மத்திய மாநில அரசினுடைய சட்டத்திருத்தத்திற்கு ஒப்புதல் கொடுத்தாலும் சரி, கொடுக்கவில்லை, இந்த ஆண்டு நீட் தேர்வு தான் உண்மை என்றாலுமே சரி. ஆனால் இந்த இடத்தில் நான் மாணவர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தமிழக மாணவர்கள் நீட் தேர்வுகளுக்கு கண்டிப்பாக விண்ணப்பித்து வைத்துக் கொள்வது என்பது அவர்களை ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தில் கொண்டு நிறுத்தும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இதற்குள்ள இருக்கிற அரசியல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை கை காட்டுவாங்க. மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசை கை காட்டும், மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தை கை காட்டும், உச்சநீதிமன்றம் அதற்கு முன்னால் உள்ள பல விஷயங்களை கை காட்டுவாங்க. அதனால் இந்த சூழலில் தமிழக மாணவர்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு இது போன்ற முன்னேற்பாடுகளான அறிவிப்புகளை மாநில அரசே வெளியிடுவது நல்லது என்று நான் நினைக்கிறேன். அது நாம மாணவர்கள் நலனில் மத்திய அரசும் மாநில அரசும் எந்த அளவிற்கு முன்முனைப்பாக இதை செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. அடுத்ததாக நேற்றைக்கு அங்கு சொல்லப்பட்ட பல திட்டங்களுக்கு முன்னாடி இழப்பீடு, இந்த வெள்ள பேரிடர் நிதி முக்கியமான கோரிக்கையாக முதல்வர் அவர்கள் பிரதமரிடம் வைத்திருக்கிறார்கள். இது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வைத்த ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. முதல்ல அந்த பெரிய வெள்ளம் வந்தபோது பிரதமரே சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு ஒரு 900 கோடி கிட்ட ஒதுக்கினார். அப்புறம் ஒரு 1000 கோடி ஒதுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ஒதுக்கப்பட்டது என்றே வைத்துக் கொள்வோம். இப்போது இங்க இருக்கக்கூடிய மாநில பாஜக தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் கூட சொல்வது, நாங்க ஒவ்வொரு உள்கட்டமைப்பு திட்டத்திற்கும் நாங்க நிதி ஒதுக்கி இருக்கிறோம், அதை நீங்க கணக்கிலே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இதுவரைக்கும் வராத பணத்தை மீண்டும் இப்போதும் போய் ஒரு தேவை, எங்களுடைய தேவை அதிகமாக இருக்கிறதுங்கிற கோரிக்கையை முன் வச்சுட்டு வந்திருக்கிறாரு. இதற்கு எந்த அளவிற்கு பலன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, உட்கட்டமைப்பு தேவைகளுக்கு நிதி ஒதுக்குவது என்பது வேறு. இது போன்ற பேரிடர் காலங்களில் ஒரு மாநில அரசு கேட்கக்கூடிய நிதியை கொடுப்பது என்பது வேறு. இந்த ரெண்டையுமே நாம் தனித்தனியாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில அரசினுடைய உறவுகள்லேயே மிக சிக்கலான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிதி பகிர்மானம் தான். இப்போ இந்த ஆண்டே கூட ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அதற்கான ஏறக்குறைய எல்லா வரைவு திட்டங்களும் தயாராகிவிட்டது. ஆனால் இது தொடர்ந்து நீங்கள் இன்றைக்கு இல்லை, 2 தான். ஒன்று அதிகார பகிர்வு, இன்னொன்று நிதி பகிர்வு. இந்த அதிகார பகிர்வு கூட நாம் அரசியல் ரீதியாக ஒரு பலமான தலைவர், பலவீனமான தலைவர், அல்லது கூட்டணியினுடைய கால சூழ்நிலைகள் இதையெல்லாம் பொறுத்து மாறும். ஆனால் இந்த நிதி பகிர்மானம் என்பது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும், அது இதில் நாம் இன்னொன்று மறந்துடக்கூடாது. இந்தியா ஒரு வளர்ந்து வருகிற நாடு. நிச்சயமாக நம்மகிட்ட நாம் எப்போதுமே ஒரு டெபிசிட் பட்ஜெட்லேயே தான் நம்ம காலத்தை கடத்த வேண்டியதாக இருக்கிறது. ஆக இந்த பேரிடர் நிதிகள் எல்லாம் மத்திய அரசுகள் எவ்வளவு தாராளமாக வழங்குவார்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். எனக்கு என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே ஆனால் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவினுடைய முதலமைச்சராக இருந்தபோது என்டிஏ அரசாங்கத்தில் அவர் கேட்ட நிதியை ஒரு முறை அவரால் வாங்கிட்டு போக முடிஞ்சுது. இதுபோல் அரிதாக மத்திய மாநில தலைவர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய பிடி இருக்கிற பொழுது அவர்கள் இந்த பேரிடர் கால நிதிகளை பெரிய அளவில் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தில் மாநில அரசினுடைய கோரிக்கையை, ஏன்னா அது ஜெயலலிதாமா வச்சப்பவே அவங்க பெரிய அளவில் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண நிச்சயமாக அவங்களாலையும் முடியாது. ஏன்னா உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவது என்பது அது வளர்ச்சியினுடைய ஒரு அங்கமாக போய்விடும். இது போன்ற
எதிர்பாராத பேரிடர் கால நிதி ஒதுக்குவதில் நிச்சயமாக அவங்க வந்து அள்ளி கொடுக்க மாட்டாங்க, கிள்ளி தான் கொடுப்பாங்க. அவங்களால முடிஞ்சதை அவங்க கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் வந்து பெரிய அளவுக்கு மாநில அரசு எதையுமே எதிர்பார்க்க முடியாது. அந்த கோரிக்கையை பொறுத்தளவில் நாம் எதையுமே எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வேறு சில கோரிக்கைகளை வச்சுருக்காங்க இல்லைங்களா? இப்போது சென்னையினுடைய எண்ணூருக்கும் மாமல்லபுரத்துக்குமான அந்த புறவட்ட சாலை, 2வது 800 கிலோமீட்டரை வந்து தேசிய நெடுஞ்சாலைகளாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது, அப்புறம் அம்ருத் திட்டத்தில் வந்து 4 நகரங்களை வந்து இணைக்கணும் அப்படிங்க. ஆனால் அந்த 4 நகரங்களுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கரூர், நாமக்கல்னு அருகருகே இருக்கக்கூடிய மேற்கு மாவட்ட நகரங்களும், உதகமண்டலம் மேற்கு மாவட்டத்தில் வருது, விழுப்புரம் வந்து வடக்கு மாவட்டத்தில் வருது. அப்போ கிழக்கு தெற்கு மாவட்டங்கள்லேருந்து எந்த நகரங்களையும் நான் இதை தான் வித்தியாசமாக பார்க்குறேன். என்னென்னா, ஜெயலலிதா மாதிரியான எஸ்டாப்ளிஷ் லீடர் இருந்தால் அவங்க இப்படி ஒரே பிராந்தியத்துக்குள்ளே அடங்கக்கூடிய நகரங்களை அவங்க நிச்சயமாக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இது கலைஞரையாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு திட்டத்துக்கு ஒரு வரைவை கொடுக்குற போது நிச்சயமாக தமிழகத்தினுடைய 4 இடங்கள்ல இருந்தும் 4 பிராந்தியங்கள்லேருந்து எடுக்கிற மாதிரியான இது போன்ற இடங்களில் தான் ஒரு தலைவர்கள் வந்து தங்களுடைய ஒரு தொலைநோக்கு பார்வையை வந்து செயல்படுத்தணும். ஆக இது போன்ற திட்டங்களுக்கு இப்போ நிதின் கட்கரி அவர்களிடம் வைத்திருக்கக்கூடிய இது போன்ற திட்டங்களில் மத்திய அரசு செவி சாய்ப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் நீங்களே சொன்னீங்க, முன்பு இருந்தது போன்ற ஒரு ஜெயலலிதா அவர்களுடைய உறுதித்தன்மை எல்லாம் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசிடம் எதிர்பார்ப்பது முடியாது அப்படிங்கிறது பொதுவான ஒரு அரசியல் பார்வையிலிருந்து ஒரு கருத்தை சொன்னாலும், இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசுடைய பலம் அப்படிங்கிறதும் இப்போ ஒரு கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு குறித்து எதிர்க்கட்சி ஒரு முக்கியமான வழக்கை வைத்திருக்கிறது. ஆளுநருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, அங்கே என்ன நடைபெற்றது அப்படிங்கிற வீடியோ ஆதாரங்களோட. இந்த சூழ்நிலை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இப்பொழுது ஆதரிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே பத்திரிகைகளின் வருகிற செய்திகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தொடர்ந்து பல்வேறு அழுத்தங்களையும் நிர்பந்தங்களையும், முதல்வருக்கு பல்வேறு கோரிக்கைகளையும் தாங்களோட தனிநபர் சார்ந்தோ அல்லது அவங்க தொகுதி சார்ந்தோ வளர்ச்சிக்காக முன்னுரிமை கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு பேரம் இல்லது அவர்களுக்கான ஒரு மிரட்டல் இப்படியாக இருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. இதையெல்லாம் தாண்டி இதை எல்லாமே மத்திய அரசும் கணக்கில் கொள்ளும் தானே. இப்படியான ஒரு அரசு இருக்கும் பொழுது மத்திய அரசு எப்படி இவர்களுக்கு வந்து திட்டங்களுக்கு வந்து அமல்படுத்துவதற்கான முயற்சிகளை ஈடுபடும், இல்ல மாநில அரசு தான் இதை எப்படி கையாள போகுதுங்கிற ஒரு கேள்வியும் சேர்ந்தே வருது இல்லையா? நிச்சயமா. அதாவது என்னோட பார்வையில் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு சார்ந்த விஷயங்கள்லேருந்து இந்த அரசு வெற்றி பெற்று அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுநர்கிட்ட கொடுத்திருக்கிற மனுவாக இருந்தாலுமே சரி, அல்லது வந்து உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குமே சரி, அரசியல் சாசனத்தை ஓரளவுக்கு கற்று புரிந்தவன் என்கிற அடிப்படையில் சொல்லுகிறேன். அது நிச்சயமாக அது பெரிய அளவில் இந்த அரசுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே போல் ஒரு புது அரசு எனக்கு இந்த அரசுக்கு வந்து இருக்கக்கூடிய சிக்கல் அப்படின்னு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை தான். அமைப்பு ரீதியாக வந்து அதனுடைய அவைத்தலைவரும் அதனுடைய பொருளாளரும், பழைய கட்சியினுடைய அவைத்தலைவரும் பொருளாளரும் ஒரு அணியில் நிற்கிறாங்க. புதிதாக நியமிக்கப்பட்ட பொதுச் செயலாளரமா வந்து இப்போ அவங்க இங்கே வெளியே இல்லை. இதுதான் வந்து இந்த கட்சிக்கான ஒரு நெருக்கடியை கொடுக்கும். ஆனால் ஒன்றை மறந்துடக்கூடாது, இந்த அரசு இப்போ ஆட்சிக்கு வந்து மிக குறுகிய காலம்தான் ஆகுது. ஆக இவங்க வந்து ஆட்சியில் அமர்ந்துட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையில் பன்னீர்செல்வம் ஐயா அரசுக்கு அடுத்து எடப்பாடி ஐயாவினுடைய அரசு வந்து வந்துருச்சு. ஆக அப்படி பார்க்கிற பொழுது அதிகாரம் வந்து ஒரு ஒருங்கிணைக்கிற ஒரு சக்தியாக இருக்கும். எம்எல்ஏக்கள் சில விஷயங்களை கேட்குறாங்க, கொஞ்சம் பவர்ஃபுல் எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் அவங்க வந்து நிச்சயமாக தங்களோட தே வில் த்ரோ தேர் வெயிட் அப்படிம்பாங்கல்ல, நிச்சயமாக அதை கேட்கலாம். ஆனால் அதிகாரம் இருக்கிறதுனால இவருமே வந்து இன்றைக்கு இல்லைல்ல, 89 இவர் எம்எல்ஏவாக இருக்கிற அப்படின்னால இவர் ஒரு அசர்ட்டிவாக நிச்சயமாக மாறிடுவார். ஆக இந்த அரசுக்கு தமிழக அளவில் அல்லது இந்த அரசுக்கு என்னுடைய தொலைநோக்கில் இந்த அரசுக்கு பெரிய பாதிப்பு எதுவுமே இருக்காது. உட்பகை தான் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதை இவங்க வந்து தாண்டிடுவாங்க. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயல்பை நான் நீண்ட காலமாக ஓரளவுக்கு படித்து வந்திருக்கிறேன். அப்படி பார்க்கிற பொழுது இந்த அரசுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. ஆனால் இந்த அரசு நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியபடி மத்திய அரசோடு உரையாடுகிற பொழுது எப்படி ஒரு வலுவான அமைப்பாக இருந்து உரையாடுகிறது. ஏன்னா இங்கே ஒரு பெரிய தலைவர், நீங்கள் கலைஞரையா வந்து 95 எம்எல்ஏக்கள் பெரும்பான்மைக்கும் குறைவான எம்எல்ஏக்களை வைத்து ஒரு முறை ஆட்சியை ஆண்ட பொழுது கூட மத்திய அரசால் பெரிய டிஸ்டர்பன்ஸ்லாம் பண்ணிட முடியாது. ஏன்னா அந்த ஆளுமை, அவர் ஒரு பெரிய தலைவர், ஒரு மூத்த தலைவர் அப்படிங்கும்போது எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை வந்து கணக்கில் வரவே வராது. அது அவருடைய ஆட்சியை வந்து அவங்க பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவருடைய பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து மத்தியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் நாம் நிச்சயமாக 2017 2 முன்னேற்ற கழகங்களுமே ஒரு புதிய தலைமையின் கீழ் செயல்பட ஆரம்பிக்கிற பொழுது இது 2 முன்னேற்ற கழகங்களுக்குமான ஒரு சவாலான ஒரு இடம்தான். அந்த இடத்தில் எந்த அளவிற்கு இவர்கள் கட்சிங்கிற அமைப்பையும் காப்பாற்றி கொண்டு தலைவர்களாகவும் எழுந்து நிற்கிறார்கள் அப்படிங்கிறதுனுடைய
முடிவுகளை நாம் எங்கே சோதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 சட்டமன்ற தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் நாம் நிச்சயமாக வந்து இந்த இவ்வளவு கேள்விகளுக்குமான விடை 2019 பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணிகள் எப்படி அமைது, இடங்களை எப்படி பகிர்ந்துக்கிறாங்க, வெற்றி தோல்விகள் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நாம் இதை அசஸ் பண்ண முடியும். நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு வந்து இவங்க ரோலாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நேரம் குறைவாக இருப்பால் இன்னும் பல்வேறு திட்டங்கள் குறித்து பேச நிறைய இருக்கிறது. இருந்தாலும் நேரம் குறைவாக இருப்பதனால் நிகழ்ச்சியில் பங்கேற்று முக்கியமான திட்டங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களையும், இந்த மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகள் போய் பிரதமரை சந்தித்து அடுத்த கட்ட தலைவர்கள் இப்பொழுது அந்த இடத்திற்கு வந்து சந்திப்பதற்குமான வித்தியாசம் என்ன, தமிழக அரசியல் வரலாற்றில் அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத பங்கேற்று சொன்னதற்கு மிக்க நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.